ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனி நேச்சர் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்தான முள்ளங்கி கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது முள்ளங்கின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். தோலை நீக்கினதுக்கு அப்புறமா நான் காட்டியிருக்க மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குறுக்க ஒரு கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்று போல் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். மறுபடியும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ அந்த கேப்பில் நம்ம தக்காளி எல்லாம் வெட்டிடலாம். 2 பழுத்த தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். அதை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு கிளாஸ் அளவு மெஷரிங் கப்பில் 1/3 கப்பில் சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா முள்ளங்கி, அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம் ஜீரகம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா பொருட்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறமா சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் மட்டும் வச்சு எடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணியாக தான் இருக்கும், அது போக போக கெட்டியாயிடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 5-6 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அமர்த்த போகிற ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துருக்குறேன். நான் சொல்லியிருக்க மாதிரி தாளித்து பாருங்கள், எல்லா கூட்டுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது முள்ளங்கி கூட்டுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சவுச்சவு, பூசணிக்காய், அப்புறம் வெள்ளரிக்காய், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இது முள்ளங்கின்னு கொஞ்சம் கூட வாசனையும் இருக்காது. நிறைய பேருக்கு முள்ளங்கின்னு ஸ்மெல்லு வரும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்யாமல் இருக்காங்க. மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கூட்டு ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.